4524 4ஆல் வகுக்கணும். சரியா? நமக்கு தெரியுது ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள். சரியா? சரி, இப்போ என்கிட்ட பாருங்க பணம் இருக்குது. 1000, 2000, 3000, 4000, 4524 ரூபாய் இருக்குது. என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 4524 ரூபாய். சரியா? ஃபர்ஸ்ட் என்னங்குது? 4000. ஃபர்ஸ்ட் என்னங்குது? 4000 இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? 4000த்தை 4 பேர் சமமாக பங்கிக்கணும். 1 2 4 பேர் சமமாக பங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 4000 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சரியா? 4000 எடுத்து 4 பேர் போடணும். சமமாக போடணும். எத்தனை பேர்? 4 பேர் தானே? சரியா? இப்போ 1000, 2000, 3000. சரியா? ஒவ்வொன்றுத்துலையும் 1000 போடு. ஒரு கப்லையும் 1000 போடு. 1000. ஒருத்தருக்கு 1000 கிடைக்குதா? 20 ஒரு 1000. இப்போ இந்த 4000த்தை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தா ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குது? இப்போ 4 × 1000 மீதி என்ன? ஒருத்தருக்கு 1000 ரூபா கிடைக்குதா? இப்போ இந்த 1000 ரூபாயை தனியாக எடுத்து வச்சு. சரியா? அடுத்தது 100 கல் போடுவோம். 100 கல்ல எத்தனை 100 இருக்குது? வேற அதெல்லாம் எடுத்துக்கலாம். 100 கல்ல எத்தனை 100 கல் இருக்குது? 500ன்னா 500 தானே? அது எத்தனை பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கணும்? 4 பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். இப்போ 100, 200, 300, 400, 500 ரூபாய் கிடைக்குது. 500 ரூபாயை 4 பேருக்கு சமமாக கொடுக்கணும். சரியா? இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் போடு. 100 போடு. அடுத்த போடு. எங்கே போடு? இந்த 100 இதில் போட முடியுமா? அப்போ 4 ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குது? 100 ரூபாயா? 400 மீதி 100 ரூபாய் மீதியா இருக்கா? இந்த 100 ரூபாயை என்ன பண்ணணும்? 10 10களா மாற்றிக்கணும். 10 கல்லில் போடணும் அப்படின்னா 10 10களா மாற்றிக்கணும். 100 ரூபாய் இருக்கு. சரியா? அங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10. சரியா? இவங்கிட்ட 10 10 இருக்குது. 100 ரூபாயை கொடுத்துட்டு 10 10கள் மாற்றிக்கலாம். அதை எடுத்துக்கிறேன். 100 ரூபாய் கொடுத்துட்டியா? 10 10கள் மாற்றிட்டியா? 100 ரூபாய் கொடுத்துட்டு 10 10கள் மாற்றிட்டியா? ஏற்கனவே எவ்வளோ 10கள் இருக்குது? 2 10. ஏற்கனவே எவ்வளோ இது தனியாக இருக்குது? ஏற்கனவே 10 எத்தனை இருக்குது? 2 இப்போ 10ஓட 2 கூட்டினா 12. 100 10 நான் என்ன மாற்றிட்டேன்? 10 10ஆக மாற்றிட்டேன். 10 10 இங்கே ஏற்கனவே எத்தனை 10 இருக்குது? 2 10. 10 2 கூட்டினா 12 10. சரியா? அப்போ 120 நம்ம 4ஆல் வகுக்கணும். இப்போ ஒவ்வொரு 10ஆக போடாது. 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10 7 10 8 10 9 10 11 10 12 10. ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4 10 ரூபாயை 4 பேர் கொடுத்தா ஒருத்தருக்கு 30 ரூபாய் கிடைக்கும். மீதி எவ்வளோ? அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ 4 1 ரூபாய் இருக்குது. எத்தனை? 4 1 ரூபாய். 4 பேருக்கு 1 ரூபாய் இருக்குது. 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய். இப்போ 4 பேருக்கு 1 ரூபாய் கொடுக்கலாமா? என்ன ஆகுது? 0. இப்போ இங்கே ஈவெல்லாம் சொல்லுங்க. 100 30 1 1131 மீதி 0. சரியா? இதுதான் வகுத்தல். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆஃப் பண்ணி